ब्रह्ममुरारिसुराचितलिङ्गं निर्मलपाशितशोभितलिङ्गं जन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்போடு கூடியது. வருகின்ற புதன்கிழமை இந்த சிவனுடைய விரதங்களிலே அற்புதமானதும் அதி உன்னதமானதும் போற்றத்தகுந்ததாகிய மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானம். இந்த சிவராத்திரியிலே 4 யாமங்கள், பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது இந்த சிவனாலயங்களிலே பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லோரும் கூட்டு பஜனைகள் செய்கின்றது போல இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக வேறு வேறு இசை நிகழ்ச்சிகளையோ கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதோ அல்லது ஏதாவது நடனங்களை இவ்வாறாற்றையெல்லாம் தவிர்த்து சிவ சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தமான பேச்சுகள், இறைவனுடைய பக்தி பாடல்கள் அவை நமக்கு முடியவில்லையா? இந்த சிவபுராணத்தை ஒவ்வொரு ஜாம பூஜையிலும் யார் யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ எல்லா விதமான தோஷங்கள், வினைகள், பாபங்கள் அகலும் என்பதனை நான் சொல்லவில்லை. சிவபுராணம் தந்த மணிவாசக பெருமானே அந்த சிவபுராணத்திலே சொல்லுகிறார், தான் எதற்காக இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன் என்பதனை சிவபுராணத்திலே சொல்லுவார். இது பலருக்கும் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் யாருமே அதை பற்றி சிந்தித்திருக்க மாட்டோம். சிவபுராணத்திலே சொல்லுவார், இறைவனுடைய அருள் தனக்கு எப்படி கிடைத்தது என்பதையும் சொல்லுவார் சிவபுராணத்திலே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய அருள் எனக்கு கிடைத்ததினாலே அவனுடைய திருவடியை வணங்கினேன் என்று சொல்லுவார். அந்த திருவடியை வணங்குவதற்கான அருள் எவ்வாறு கிடைத்தது அதனையும் சிவபுராணத்திலே முதல் வரியிலே சொல்லுவார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று போற்றுவார். அடுத்து சொல்லுவார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இந்த சிவபுராணத்தை ஏன் நான் படித்தேன் என்பதனை சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முற்பிறவியிலே செய்த வினைகள் எல்லாவற்றையும் ஓய்ந்து போக, அதனை விலகிச் செல்ல, வினைகளெல்லாம் தீர வேண்டும் என்பதற்காக
பாடுகிறேன் என்று சொல்லுவார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கின்ற இறைவன். இவருக்கு சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்றார். இவ்வாறு சிறப்பு இந்த சிவபுராணத்திலே மனித வாழ்வுக்கு வேண்டிய பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது. யார் யாருடைய வீடுகளிலே தினந்தோறும் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கிறீர்களோ அந்த வீட்டிலே கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள் வராது. எப்படி நல்ல மனதோடு இறை சிந்தனையோடு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏதோ சிவபுராணத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வாழ்க்கை நான் தான் வாழ்க்கை எப்பொழுது நெஞ்சினீங்களா ஒன்றும் புரியாமல் சொல்லக்கூடாது. இந்த சிந்தை மகிழ சிவபுராணம் ஓத வேண்டும். ஆறுதலாக நிறுத்தி அதை பாராயணம் செய்கின்ற சிறப்பு இந்த சிவராத்திரிக்கு உண்டு என்பதையும் சிந்தித்து வரும் நாட்களிலும் இந்த சிவராத்திரியாக சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.